விண்ணையும் மண்ணையும் படைத்து வியத்தகு ஆட்சி புரிகின்ற அல்லாஹுவை துதித்து இத்தரை காக்க இகமதி வந்த அண்ணல் முகமது நபியை பதித்து உள்ளத்தில் புனைந்த அன்பு சலாம் என்னும் உள்ளத்தில் உங்கள் அனைவரையும் நினைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளில் மக்களில் நீண்ட கழுத்துக்களை உடையவர்களாக கண்ணியமானவர்களாக முஅத்தின்கள் காணப்படுவார்கள் என்ற ஹதீஸுக்கிணங்க வாழும் போதே கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இவர்களை இன்றைய நாள் நிகழ்விலே எங்களுடைய மஹல்லா வாசிகள் இணைந்து இந்த பிராந்தியத்தில் கடந்த 23 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளிவாசலிலே முஅத்தினா கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒருவரை வாழ்த்தி கௌரவிக்கின்ற ஒரு உன்னதமான நிகழ்வோடு நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம். இந்த நிகழ்வுகள் யாவும் நேரடியாக தாருஸ் சஃபா அவனுள் தொலைக்காட்சியிலே நேரடி அஞ்சல் செய்யப்பட இருக்கின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்வுகளை தலைமை தாங்கி நடாத்த இருக்கின்ற எங்களுடைய சாய்ந்தமருது மஸ்ஜித் தக்வா ஜுமா பள்ளிவாசலுடைய தலைவர் AM அப்துல் ரஷாக் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிரசன்னமாக இருக்கின்ற இந்த பிராந்தியத்திலே 2002ஆம் ஆண்டு தக்வா ஜுமா பள்ளிவாசலிலே தனது முஅத்தின் கடமையை பொறுப்பெடுத்து 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2012ஆம் ஆண்டு வரை சாய்ந்தமருது ஹுதா பள்ளிவாசலிலே கடமையை தொடர்ந்தும் 2012 தொடக்கம் 2025ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு வரைக்கும் சுமார் 23 வருடங்கள் பெற்று 23 வருடங்களாக கடமையாற்றி கடந்த ஆண்டு ஓய்வு பெற்றிருக்கின்ற எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு கம்பீரமாக அதானை சொல்லக்கூடிய ஒருவர், எப்பொழுதும் புன்முறுவலோடு எங்களோடு பழகக்கூடிய ஒருவர், எங்கள் அன்புக்குரிய அலி மீராலுபே ஆதம் பாபா அவர்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்விலே இங்கு பிரசன்னமாக இருக்கின்ற இன்றைய ஜும்மா பயானை நிகழ்த்தி இருக்கின்ற மாவடிப்பள்ளி ஷஹத் அரபு கலாபீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கண்ணியத்துக்குரிய உலமா மௌலவி அஷேக் AJM ஆசிக் முஃப்தி ஷஹதி முஃப்தி அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அதுபோல இந்த பள்ளிவாசலுடைய கண்ணியத்துக்குரிய உலமாக்களில் ஒருவர் எங்களுடைய ஆதம் பாபா மௌலவி அவர்கள் வரவேற்கின்றோம். அதுபோல இந்த பள்ளிவாசலுடைய மேஷிமாம் கண்ணியத்துக்குரிய உலமா கண்ணியத்துக்குரிய உலமா எங்களுடைய முனாஸ் ஷஹதி அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். அதுபோல இந்த பிராந்தியத்தினுடைய சிரேஷ்ட மூத்த உலமாக்களில் ஒருவர் எங்களுடைய கண்ணியத்துக்குரிய ஜப்பார் மௌலவி அவர்கள் எங்களோடு இருக்கின்றார்கள். அதுபோல இந்த தக்வா ஜுமா பள்ளிவாசலுடைய செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள், அதுபோல ஜமாத்தினர் அத்தனை பேரையும் நாங்கள் தலைமை உரையோடு ஆரம்பித்து வைக்கப் போகின்றோம். தலைமை உரை வழங்குவதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது சாய்ந்தமருது மദ്രസத்து தக்வா மദ്രസാவினுடைய பொறுப்பாளர் எங்கள் அன்புக்குரிய பொறியியலாளர் MUM நியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய உலமாக்களுடைய சிறப்பினையும் முஅத்தினாருக்குரிய சிறப்புகளையும் அழகான முறையில் இன்றைய குத்பா பிரசங்கத்தின் மூலமாக தெளிவாக அனைத்து ஜமாத்தினரும் கேட்கக்கூடிய வகையில் விளங்கப்படுத்தி இந்த குத்பா உரையை நிகழ்த்தி இருக்கின்ற எங்களுடைய சவுதி அரபுக்களுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ஆசிக் முஃப்தி அவர்களே, இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தக்வா ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினுடைய தலைவர் அப்துல் ரஷாக் அவர்களே, செயலாளர், பொருளாளர், இங்கு வீட்டிருக்கின்ற சிரேஷ்ட உலமாக்களில் முன்னாள் சாய்ந்தமருது மாலியக்காடு அகில இலங்கை ஜமியத் உலமா சபையுடைய பொருளாளர் அப்துல் ஜப்பார் மௌலவி அவர்களே,
அதே போன்று இங்கு வந்திருக்கின்ற ரஹ்மத்துல்லா மௌலை உட்பட எங்களுடைய தக்வா ஜும்மா பள்ளிவாசலுடைய பேசிமாம் முனாஸ் ஹஸ்ரத், அதோடு இங்கு வீட்டிருக்கின்ற அனைத்து ஜமாத்தினர்கள் பெரியார்கள், வீடுகளில் இருந்து இதனை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து தாய்மார்கள் சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனங்கணிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரையும் நிகழ்வுக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த 23 வருடங்கள் என்பது யாரும் இவ்வாறான ஒரு முஅத்தின் சேவையினை இப்பிரதேசங்களில் ஆற்றியிருப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய விடயம். அழகான முறையில் இன்றைய குத்பா பிரசங்கம் திட்ட தெளிவாக முஅத்தின்மாருடைய சிறப்பம்சங்களையும் முஅத்தின்மார்கள் மறுமையில் எந்த வகையில் அவர்கள் நன்மைகளை அடைந்து கொள்வார்கள் என்பது தொடர்பில் மிக தெளிவாக என்னையும் விட அவரை பேசுவதற்கு மிகவும் தகுதியான உலமாக்கல் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டதில் வரக்கத்தையும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக, எங்களுடைய இந்த பிரதேசத்திலே தக்வா ஜும்மா பள்ளிவாசலிலே 2002ஆம் ஆண்டு இந்த முஅத்தினாக கடமையேற்று 2005 வரை கடமையாற்றிவிட்டு 3 வருடங்கள், அதன் பின்னதாக ஹுதா பள்ளியிலே 7 வருடங்கள் முஅத்தினாராக கடமையாற்றுகின்றார். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய தக்வா ஜும்மா பள்ளிவாசலிலே அவர் 2005 கடைசி மாதம் வரை கிட்டத்தட்ட 13 வருடங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தக்வா ஜும்மா பள்ளிவாசலிலே முஅத்தினாக கடமையாற்றியது மாத்திரமல்லாமல் சிறப்பான ஒரு விசேட அம்சம் என்னவென்றால், இந்த சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேசங்களுக்குள் தஹஜ்ஜத்துக்கு தொழுகைக்குரிய பாங்கு ஒன்று ஒலிப்பதாக இருந்தால் அது எங்களுடைய தக்வா ஜும்மா பள்ளிவாசலில் தான். அன்று ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்று வரையும் அந்த குரல் தஹஜ்ஜத் டைமுக்கு அனைவரையும், நோன்பு காலங்களில் கூட பாபாமா அந்த ரபான் கொட்டி எழுப்புறாங்களோ தெரியாது, எங்களுடைய முஅத்தினாருடைய அதான் எழுப்பி நோன்பு பிடிச்ச காலங்களும் தான் எங்களுடைய தாய்மார்கள் வீடுகளில் அனுபவித்தார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு மகத்தான சேவையை கடந்த மாதம் வரை மிகவும் கண்ணியமான முறையில் அவரை பற்றி நன்றாக பழகக்கூடியவர். எந்த நேரமும் தொழுகைக்கு வாங்கு வருவதற்கு முன்னர் வந்தால் சுன்னத்தை தொழுதுவிட்டு குர்ஆன் ஓதி கொண்டிருப்பார். இக்காமத் செல்லும் வரை குர்ஆன் ஓதுவார். தொழுது முடிய இக்காமத் சொல்லி ஜமாத் முடிந்த பிறகும் குர்ஆனோட தொடர்பாகவும் இந்த பள்ளியுடைய அமல்களிலும் மிக சிறப்பாகவும் நன்றாகவும் கடமையாற்றிய ஒரு முஅத்தினார். அவர் இன்று இந்த பள்ளிவாசலிலே நீண்ட காலம் கடமை புரிந்ததை அவருக்கு ஒரு பாராட்டாகவும், அவருக்குரிய எவ்வளவு கூலிகள் கொடுத்தாலும் போதாது என்ற அடிப்படையில் இன்றைய குத்பா பிரசங்கமும் அமைந்திருந்தது. அல்லாஹ் கொடுக்கின்ற கூலிக்கு ஈடாக நாம் எதையுமே செய்துவிட முடியாது. அந்த அடிப்படையில் எங்களுடைய நிர்வாகிகளும் இந்த ஜமாத்தினர் அனைவருமாக சேர்ந்து கட்டாயமாக இவரை கௌரவிக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அனைவருமாக ஒன்றிணைந்து அவருக்கான கௌரவத்தை கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்நிகழ்வில் கலந்து அவரை கௌரவித்து அவரை சந்தோஷப்படுத்தி அவருக்கான துஆ பிரார்த்தனையில் ஈடுபடுமாறு அன்பாய் வேண்டிக் கொண்டு இந்த தலைமை உரையை முறைபெறுகின்றேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தலைமை உரை நிகழ்த்திவிட்டு வந்திருக்கின்ற சாய்ந்தமருது மதரசு தக்குவா மதரசாவினுடைய பொறுப்பாளர் பொறியியலாளர் எம்ஏஎம் நியாஸ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றோம். கடந்த 23 ஆண்டுகளாய் இந்த மண்ணில், குறிப்பாக எமது பிரதேசத்திலே அதான் மாத்திரமல்ல, தஹஜ்ஜத்துடைய வேளையிலே அந்த அதானையும் முதலிலே இந்த மண்ணிலே உரைத்த ஒருவர் கண்ணியமான எங்களுடைய அலி மீரான் நபி ஆதம் பாபா முஅத்தினார் அவர்களை கௌரவிக்கின்ற இந்த நிகழ்விலே எங்களுடைய ஜும்மா பிரசங்கத்திலே சொன்னது போன்று, ஒருவர் மரணித்த பிறகு அவருக்கு வழங்குவதை விட
அவர்களை ஆளும் போதே வாழ்த்த வேண்டும், கௌரவிக்க வேண்டும். இந்த இமாம்களுடைய முஅத்தின்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அறிந்து செயற்பட வேண்டும் என்று நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அன்பாய் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்தும் துவா பிரார்த்தனை இடம்பெற இருக்கிறது. அதனை வழங்குவதற்காக இந்த சாய்ந்தமர்து மஸ்ஜிது தக்வா ஜும்மா பள்ளிவாசலுடைய பேஷிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி எங்கள் அன்புக்குரிய முனாஸ் ஷஹதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيده. واعف عنا يا كريم يا رحيم يا رب يا الله. اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم نشنا واجبرنا واهدنا لصالح الأعمال والأخلاق، إنه لا يهدي لصالحها ولا يصرف سيئها إلا أنت. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك برحمتك يا أرحم الراحمين، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا ذا الجلال والإكرام ويا ذا الجلال والإكرام برحمتك يا أرحم الراحمين. ربي رحماني இரக்கமானவனே, கருணையாளனே, சங்கையாளனே, ரப்பி யா அல்லாஹ், யா அல்லாஹ், குற்றங்களும் குறைகளும் நிறைந்த அடியார்கள் யா அல்லாஹ், உனக்கு முன்னால் இரு கரங்கள் ஏந்திருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே, உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்தை ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பள்ளிவாசலிலே 23 வருட காலமாக யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னின் பக்கம் உடைய இபாதத்தின் பக்கம் யா அல்லாஹ் அழைத்த எங்களுடைய முஅத்தினாரை கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்விலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய முஅத்தினாரை யா அல்லாஹ் நீ பொருந்தி கொண்டு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய சேவையை நீ பொருந்தி கொண்டு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய இஹ்லாஸை பொருந்தி கொண்டு யா அல்லாஹ். யா அல்லாஹ், இவ்வளவு காலம் அவர் செய்த சேவைக்குரிய கூலிய பூர்த்தியான முறையில கொடுத்துடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், முஅத்தினுக்குரிய என்னென்ன சிறப்புகள் அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களோ அத்தனை சிறப்புகளை எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பி ரஹ்மானே, அவரை பொருந்தி கொண்டு யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய தவறுகளை யா அல்லாஹ் பாவங்களை மன்னித்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவருடைய ஆயுளை பரக்க செஞ்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துடு யா அல்லாஹ். உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துடு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, கண்ணியமான முறையிலே அவரை வாழ வச்சிடு யா அல்லாஹ். கண்ணியமான முறையிலே உன் பக்கம் அழைத்துடு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், அவர் யா அல்லாஹ் நல்ல மனிதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கின்றோம் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களை விட யா அல்லாஹ் நீ நன்கறிந்தவன் யா அல்லாஹ். மனிதர்களுடைய இரகசியங்களை நன்கறிந்தவன் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், இந்த நிகழ்வை பொருந்தி கொண்டு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, இந்த ஏற்பாடை யா அல்லாஹ் பொருந்தி கொண்டு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, நீ செய்யக்கூடிய கண்ணியத்துக்கு முன்னால் இது எதுவும் ஒன்றும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்துக்கு முன்னால் யா அல்லாஹ் இது யா அல்லாஹ் எந்த ஒன்றுமே இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா ரப்பி ரஹ்மானே, இந்த கண்ணியத்தை யா அல்லாஹ், இந்த கௌரவிப்பை யா அல்லாஹ் நீ பொருந்தி கொண்டு யா அல்லாஹ். யாரெல்லாம் இதற்காக வேண்டி யா அல்லாஹ் முயற்சி செஞ்சாங்களோ யா அல்லாஹ் அனைவர்களுடைய முயற்சியை கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். அவங்களுக்கு இஹ்லாஸுக்கு அடிப்படையில யா அல்லாஹ் அவங்களுக்கு கூலிகளை கொடுத்துடு யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் பொருந்தி கொண்டு யா அல்லாஹ் கலிமாவோட வாழ்ந்து கலிமாவோட மரணிக்கக்கூடிய அந்த மிக பெரும் பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய இந்த சிறிய துஆவை ஏற்றுக்கொண்டு கபூல் செஞ்சிடு யா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத வகினா அஸாபன் நார். ரப்பனா அலைக தவக்கல்னா வஇலைக அனப்னா வஇலைக்கல் மஸீர். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ربياني صغيرا. وصل اللهم وسلم على نبيك الكريم وعلى آله وصحبه أجمعين. آمين والحمد لله رب العالمين.
துவா பிரார்த்தனை வழங்கிய இந்த பள்ளிவாசலுடைய பேசியமாம் கண்ணியத்துக்குரிய உலமா மௌலவி முனாஸ் ஷஹதி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சம்பளம் பெற்றாலும் பெறாவிட்டாலும் இந்த உலகில் வாழும் காலத்தில் கௌரவப்படுத்தக்கூடியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள் இந்த முஅத்தின்கள். இதனுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது. அத்தனை சிறப்புகளை மிக அழகாக இன்றைய நாள் ஜுமா பிரசங்கத்தினுடைய கண்ணியத்துக்குரிய மௌலவி அவர்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அதனை நாங்கள் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொண்டு, தொடர்ச்சியாக 23 வருடங்கள் இந்த முஅத்தின் சேவையை இந்த மண்ணிலே மிக சிறப்பாய் வழங்கி 80 வயதை தாண்டியும் கம்பீரத்தோடு அழகு அனுப்புகின்ற பிரகாசமான முகத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முஅத்தின் அலி மீரான் என்பை ஆரம்பா அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வு அடுத்து இடம்பெறுகிறது. இந்த கௌரவிப்பு நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக சாய்ந்தமருது மஸ்ஜித் தக்வா ஜுமா பள்ளிவாசலுடைய தலைவர் கௌரவ AM அப்துல் ரஷாக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து இந்த பள்ளிவாசலுடைய செயலாளர், நிர்வாகத்தினர் அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய அலி மீரான் என்பை ஆதம் பாபா முஅத்தின் அவர்களுக்கான நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. நினைவு சின்னத்தினை வழங்கி வைக்கின்றார்கள் இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் AM அப்துல் ரஷாக் அவர்கள். இவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு எங்களுடைய மாப்பிடிப்பள்ளி சாத் அரபு கலாபடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் எங்கள் அன்புக்குரிய மௌலவி ஆசிக் ஷஹதி முஃப்தி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்தும் அவர்களுக்கான கௌரவம் எங்களுடைய ஜமாத்தினர் எல்லோரும் இணைந்து இந்த கௌரவத்தினை அவர்களுக்கு வழங்குவதற்காய் வருமாறு அன்பாய் கேட்டுக் கொடுக்கின்றோம். இப்பொழுது ஜமாத்தினர், நிர்வாகம், உலமாக்கள் என எல்லோரும் இணைந்து அவர்களுக்கான கௌரவத்தினை வழங்குகின்ற உன்னதமான தருணம் இப்பொழுது இடம்பெறுகிறது. இந்த நிகழ்வுகள் யாவும் நேரடியாக வியூகம் தொலைக்காட்சி வாயிலாக, முகநூல் தொலைக்காட்சி வாயிலாக நேரடி அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு தொடக்கம் 2025ஆம் ஆண்டு வரை முஅத்தினாக இந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல்களே கடமை ஏற்று மிக செவ்வனே இந்த கண்ணியமான அந்த விடயத்தை செய்திருக்கின்ற அலி மீரான் என்பை ஆதம்பா அவர்களுக்கான கௌரவம் எங்களுடைய சாய்ந்தமருது மஸ்ஜித் தக்வா ஜுமா பள்ளிவாசல் நிர்வாகத்தினர், அதுபோல மஹல்லாவினுடைய ஜமாத்தினர், உலமாக்கள் என எல்லோரும் ஒன்று சேர கௌரவிக்கின்ற ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உன்னதமான இறைவன் குழந்தை கொள்கின்ற தருணம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அளவோடு இந்த கௌரவிப்பு நிகழ்வை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த எங்களுடைய சாய்ந்தமருது மஸ்ஜித் தக்வா ஜுமா பள்ளி வாசலுடைய நிர்வாகத்தினர், மஹல்லா வாசிகள், அதுபோல இந்த நிகழ்விலே காலத்திற்கேற்ற தலைப்பிலே கண்ணியமான உரையினை வழங்கியிருக்கின்ற மாவடிப்பள்ளி சஹத் அரபு கலாபடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், நாடறிந்த உலமாக்களில் ஒருவர், எங்கள் அன்புக்குரிய ஆசிக் ஷஹதி முஃப்தி அவர்களுக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்த என்னுடைய மஹல்லா வாசிகள், ஜமாத்தினர் என அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக முசாஃபா செய்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் இனிய ஸலவாத்தோடு நிறைவேற காத்திருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஒரு சிறப்பானதொரு நிகழ்வு இப்போது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஒரு முன்மாதிரியான ஒரு நிகழ்வு. கடந்த 17 வருடங்களாக இந்த பள்ளி வாசலிலும், குறிப்பாக ஒட்டுமொத்தமாக இந்த முவத்தின் பணியிலே ஒரு முன்மாதிரியான ஒரு பணியை செய்திருக்கின்ற எமது அலி மரைக்கார் அவர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனைகளை, நன்றிகளை சொல்லிக்கொள்ள வேண்டும். சாய்ந்தமத்து தக்வா ஜும்மா பள்ளிவாசலிலே கடந்த 17 வருடங்களாக அவருடைய அர்ப்பணிப்பான பணியை சாய்ந்தமரது பொதுமக்கள் பாராட்டி வாழ்த்தி இந்த நிர்வாகத்தின் இந்த உன்னதமான பணியை நாங்கள் இந்த வேளையிலே பாராட்ட வேண்டும். அலி மரைக்கார் ஆதம்பாபா என்று அழைக்கப்படுகின்ற எமது முவத்தினார், குறிப்பாக சாய்ந்தமரது தக்வா ஜும்மா பள்ளி வாசலிலே குறிப்பாக 17 வருடங்கள் முவத்தினாக கடமையாற்றி இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். 80 வயதை தாண்டியும் சிறப்பானதொரு பணியை இந்த பள்ளி வாசலுக்காக மிகச் சிறந்த அர்ப்பணிப்போடு செய்திருக்கின்றார். எனவே அவரை வாஞ்சையுடன் அவருக்கான ஒரு பிரியாபடியை தக்வா ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் வழங்கி இப்போது அவரை வழி அனுப்புகின்ற உன்னதமான தருணம். அவருக்கு எல்லோரும் சென்று முசாஃபகா செய்து, கைலாகு செய்து அவருக்கான அன்பான அந்த பிரியாபடியை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சாய்ந்தமருதூரிலே மற்றொரு பழம் பெரும் பள்ளிவாசல் தக்வா ஜும்மா பள்ளிவாசல். அந்த அடிப்படையிலே இந்த பள்ளிவாசலிலே 17 வருடங்களுக்கும் அதிகமாக அலி மரைக்கார் ஆதம்பாபா என்று அழைக்கப்படுகின்ற எமது முவத்தினார் ஒரு கண்ணியமான பணியை செய்திருக்கின்றார். இரவு பகலாக இருந்து இந்த பணிகளை செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலேயே உண்மையிலேயே பள்ளி வாசல்களிலே கடமையாற்றுகின்ற இது போன்ற இமாம்கள், முவத்தின்கள் என்றுமே சமூகத்தால் நினைவு கூறப்பட வேண்டியவர்கள். ஒரு மனிதனை வாழும் போதே வாழ்த்த வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் வாழ்கிற இந்த தருணங்களிலே அவர்களுடைய உன்னதமான அந்த பணிகளை பாராட்டி போற்றி கௌரவிப்பதென்பது அவர்களுக்கான ஆத்மார்த்தமான மகிழ்ச்சி. அதைவிட அவர்களுக்கான பிரார்த்தனைகளையும் நாங்கள் இந்த வேளையிலே முன்வைக்க வேண்டும். குறிப்பாக சக மனிதர்களின் மார்க்க பணிகள் தலை தோங்க அவர்கள் இரவு பகலாக உழைத்திருக்கின்றார்கள். இந்த உன்னதமான மனிதர்கள் சமூகத்திலே எல்லா இடங்களிலும் பாராட்டி கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். குறிப்பாக இன்றைய ஜும்மா பிரசங்கத்தில் கூட மௌலவி அவர்கள், ஆஷிக் ஷக்தி அவர்கள் சிறப்பான முறையிலே சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக உலமாக்கள், அதிலும் குறிப்பாக இந்த பள்ளி வாசல்களிலே கடமையாற்றுகின்ற இந்த உலமாக்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். அவர்கள் எப்போதுமே ஒரு வேதனம் என்பதை தாண்டி அவர்களது வாழ்க்கையிலே பல்வேறு வேதனைகள்
துக்கங்கள், துயரங்கள், ஏழ்மை நிலைகள் இருந்த போதும் இறை இல்லத்துக்கான அவர்களுடைய அந்த பணியை எப்போதுமே கண்ணியமான முறையிலே செய்து வந்திருக்கின்றார்கள், செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவரை இது போன்ற முத்தின்மார்களை, உலமாக்களை, இமாம்களை சமூகம் பாராட்ட வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்கள் வாழ்கிற தருணங்களிலே அவர்களுக்கான வாழ்வியல் ஒழுங்குகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று இன்றைய ஜுமா பிரசங்கத்திலும் கண்ணியத்துக்குரிய மௌலவி ஆஷிக் ஷஹதி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள். நமது அத்தனை நிகழ்வுகளிலும் அவர்கள் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான அந்த விடயங்களை நாங்கள் பாராட்ட வேண்டும். வாங்க நிர்வாகத்தினர் எல்லாரும் வாங்க, ஜமாத்தினர் எல்லாம் வாங்க. நீ மக்களுக்கு என்னையும் சொல்ல விரும்புறீங்களா? இல்லைண்ணா மொழி அதுக்கு என்னது, அதுக்குள்ள ஐநா வைங்க, பேக்குள்ள வைப்போம், பேக்குள்ள எனவேதான் ஒரு சிறப்பானதொரு பணியை இந்த பள்ளிவாசல் நிர்வாகம் செய்திருக்கின்றார்கள். வாழும் போதே வாழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே எமது மொத்தின்னார் அலி மரைக்கார் ஆதம்பாபா அவர்கள் சாய்ந்த மருது மண்ணிலே 23 வருடங்கள் மொத்தினாக கடமையாற்றியிருக்கின்றார்கள் பல்வேறு பள்ளிவாசல்களிலே. ஆனால் இந்த பள்ளிவாசலிலே குறிப்பாக தக்வா சாய்ந்த மருது தக்வா ஜும்மா பள்ளிவாசலிலே சுமார் 17 வருடங்கள் அவருடைய பணி தொடர்ந்திருக்கிறது. ஒரு ஆளை காட்டுங்க. எனவேதான் இந்த எமது வணக்க வழிபாடுகள் சிறக்க வேண்டும் என்று எமது மக்களோடு இருந்து பல்வேறு சௌகரியங்கள் அதுபோல வாழ்வியல் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே இந்த பணிகளை செய்திருக்கின்ற அலிமரைக்கார் ஆதம்பாபா அவர்கள் 80 வயது கடந்த போதும் இன்னும் மாஷா அல்லாஹ் அவருடைய உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அவருடைய ஆயுள் நீடிக்கப்படவும் ஆயுள் நீடிக்க நாங்கள் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதுடன் இன்ஷா அல்லாஹ் அவருக்கு எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் செய்கின்ற அந்த பணிகள் அதுபோல் அவருடைய வாழ்வியல் நெருக்கடிகள் யாவும் தீர வேண்டும் என்று இந்த வழியிலே பிரார்த்தனைகளை கூறிக்கொண்டு ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் மஹல்லா வாசிகள் என்று பலர் இப்போது அவரோடு இணைந்து ஒரு கொண்டிருக்கின்ற நேரம். இந்த பள்ளிவாசலிலே 17 வருடங்கள் என்பது ஒரு லேசுப்பட்ட விடயமல்ல.
ஒரே பள்ளி வாசலிலே 17 வருடங்கள் அலி தம்பி அலி மரைக்கார் ஆதம் பாபா அவர்கள் ஒரு கண்ணியமான கிருபை நற்கிருபை உண்டாக்க வேண்டும். அவருடைய உடல் நலம் அதுபோல் அவர்களுடைய வாழ்க்கையின் அனைத்து விடயங்களும் சிறப்பானது முறையிலே மாற வேண்டும் என்று இந்த வழியிலே நாங்களும் பிரார்த்தித்து குரலற்ற மக்களின் குரல் வியூகம் வாசலிலிருந்து விடைபெறுகின்றோம். ஒளிபரப்பு உதவியாளர்